கொஞ்சம் வைப்பு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்டேடியமில் அவ்வளோ பீப்புள் வந்தாங்க. ஏன் தெரியுமா? சிஎஸ்கே டவுன்ஃபாலை சந்திக்குது. இன்னைக்கு நாம தான் தூக்கி நிறுத்தணும். அவ்வளோ பேர் ஆனந்த கண்ணீர் என்ஜாய் பண்ணாங்க. தலைவர் இல்லாத மேட்ச்சுக்கு நம்ம ரெடி ஆகணும். இன்னும் ஒரு வருஷத்தில் அது நடக்க போகுது. அது உண்மையிலே ரெடி ஆகிட்டாங்க. ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே அட் எண்ட் ஆஃப் த டே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. பசங்க சின்ன பசங்க ப்ரோ. நேற்று ஆஃபீஸ் இருந்தால் இன்னைக்கு ப்ரெஷர் ஃபீல் தான் பண்ணுவோம். எல்லா கம்பெனியும் தெரியும். பசங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் குரூப் பண்ணுவோம். ஓகேங்களா? டைம் தேவை நமக்கு. எனிவே உருவில் பற்றி எல்லாம் பேக்கப் இருக்காரு. முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கலீல் அகமது ஓப்பனிங் தயவு செய்து ஆயுஷ் மாத்திரை பண்ணால் பவர் பிளேவில் செம்ம ஸ்கோர் செட் பண்ணலாம். பேட்டிங் லைனப் இருக்குது. ஒன்றும் இல்லாமலாம் இல்லை பண்ணார். பிச்சு எல்லாமே அதாவது எல்லாருமே குருணால் பாண்டியாவை மாறுங்க. பிசிசி எல்லாமே ஃப்ளாட் ட்ராக்காக போட்டான். சத்தியமாக குருணால் பாண்டியாவை குறை சொல்ல மாட்டேன். நீ போட்டு வச்சுருக்க பிச்சு அந்த மாதிரி வேற என்ன பண்ணுவான்? மாடு மாதிரி இவனுக்கு ஓடியாத போகிறாலும் பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்கிறான். இந்த பிச்சில் 150 அச்சா சேஸ் பண்ண முடிச்ச ஒரு காலத்தில் இன்றைக்கு 210 கை கால் உதவுது எங்களுக்கு. புரியுதுங்களா? நிஜமா சத்தியமா பார்த்தாவே சொல்கிறான். டே இது வேலைக்காரன்னு 5 ஓவருக்கு 66. அந்த பேக் டு பேக் விக்கெட் போச்சு பார்த்தீங்களா? டிசி வந்து ப்ரெஷர் அவ்வளோதான். ஸோ ஜெயிச்சிட்டோம். பார்த்துக்கலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, பிசிசிஐ வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிட்டு ஐபிஎல் கிரிக்கெட்டாக விடுங்க. ஸ்பின் யார் ரசிக்க மாட்டா? 150 ரன் 140 ரன்லாம் போட்டிங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 200 ரன்னே 10ல். அதை தயவு செய்து அவங்க மனசில் எடுத்தீங்கன்னா கிரிக்கெட் வாழும். ஐபிஎல் என்னைக்குனாலும் வாழும் அழியும். ஆனால் கிரிக்கெட் வாழணும்னா பிச்சாக விடுங்க. சேப்பாக்க விடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.